தமிழ் சினிமாலேயே யாருக்குமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்ததே இல்லை. இப்போ அப்படின்னா அந்த கொரோனா டைமில் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வந்துருக்குல்ல. ஆனால் இப்போ கொரோனா டைமும் கிடையாது, இது ஒரு நார்மல் டேன்னு தான் வச்சுக்கோங்களேன். இப்போது ஆகஸ்ட் 2ஆம் தேதி இறந்து போன மதன் பாபு இவரோட டெத்துக்கு வந்து பிரபலமான இல்லை, மோஸ்ட்லி யாருமே போகவே இல்லை அப்படின்றதான் நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வீடே வந்து வெறிச்சோடி போயிருந்தது. ஒரு இறந்த வீடு அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரு நிறைய பேரோட 500-1000 பேரோட சுற்றி நிறையாவே இருக்கும். நார்மலாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்றவே கூட்டம் ஜகஜகன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிரபலமான ஆக்டர் வந்து இறந்து போயிருக்காரு, இந்த இடத்துல வந்து யாருமே வரல அப்படின்றத வந்து எல்லாருமே குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சினிமான்றது என்ன, நம்ம வந்து இதை பார்த்து அப்சர்வ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டராகவே எல்லாருமே உணர்வோம் அந்த சினிமாவை பார்க்குறப்போ. அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவோம், நிறைய பேர் அழுக செய்வோம், நிறைய பேர் லவ் பண்ண கற்றுக்குவோம் அப்படின்னு எக்கச்சக்கமான காட்டுறதான் ஒரு சினிமா. சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் அழ வைக்கிறதை விட ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்போ ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு எல்லாருமே கருணைன்றது எப்பவுமே இருக்கும். கஷ்டப்படுறான் அப்படின்றப்போ வந்து நமக்கு ஒரு கருணையோ இல்லை அழுகையோ ஈஸியாகவே வந்துடும். ஆனால் சிரிப்புன்றது வந்து ரொம்பவே கஷ்டம். ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தன்னுடைய சிரிப்பை வச்சே வந்து எல்லாருமே சிரிக்க வச்சவர் தான் ஒரு மகா நடிகனாக இருக்கிற மதன் பாபு. இவர் தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இவர் ஒரு வடிவேல் வச்சு ஒரு ஸ்டோரி மூவ் ஆனாலும், அந்த வடிவேல் சாரை வச்சு ஒரு காமெடி மூவ் ஆனாலும், இதோ வந்துட்டேன் இது மதன் பாபு சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கலகலன்னே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காமெடியில் ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருப்பாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமா 100 படம் கிட்ட நிறைய படமே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அவர் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுறது, ஒரு சீரியஸான சீன் நடந்துட்டு இருக்கும், அந்த இடத்துல வந்து இவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு. அந்த இடத்துல நமக்கே சிரிப்பு வந்துடும். அவர் சிரிப்பு வச்சு எல்லாருமே கவர்ந்தாரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முன்னணி ஆக்டராகவே அவர் இருந்திருக்காரு. இங்க பார் மச்சருக்கா இல்ல இங்க பார் கிட்டத்தட்ட 100 படங்கள் மேலே அவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஆக்டரா எல்லாருக்குமே தெரியும். அதாவது மதன் பாபு சார் வந்து ஒரு ஆக்டரா எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேருக்கு இவர் மியூசிக் டைரக்டர்னு நமக்கு தெரியாதுல்ல. இவர் வந்து சினிமாக்குள்ள என்ட்ரு ஆகிறப்போ மியூசிக் டைரக்டரா தான் வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் யாருக்கு மென்டாரா இருந்திருக்காருன்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இசை புயல் ஏஆர் ரகுமான் அவருக்கு வந்து ஒரு மென்டாரா இருந்திருக்காரு. எந்த படத்துல அப்படின்னா தெனாலி அப்படின்னு வந்து நம்ம கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன் நடிச்ச படம் ஒன்று இருக்கும்ல, தெனாலி அப்படின்ற படத்துக்கு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான். அவரோட மியூசிக்கு ஏஆர் ரகுமானுக்கு இவர் தான் மென்டாரா இருந்திருக்காரு. மென்டார்னா என்ன, ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து எனக்கு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தான் மென்டார். அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்றது ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ரகுமானுக்கே குருவாக இருந்திருக்காரு நம்ம மதன் பாபு சார். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எல்லாருமே ஷாக்கிங்காக இருக்குல்ல. இந்த நியூஸ் கேட்டதுப்போ எனக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன மதன் பாபு சார் வந்து ஒரு மியூசிக்கில் ஒரு டேலண்டராக இருந்திருக்காரு, ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்றது எனக்குமே பெரிய ஷாக்காகவே இருந்துச்சு. சிரிப்பாலே நம்ம எல்லாமே கவர்ந்து சிரிப்பால் நம்மளை சிரிக்க வச்ச மதன் பாபு சார் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காரு. அதோட தான் கொஞ்ச நாள் சர்வே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவரோட சென்னையில் அவரோட வீட்டிலேயே வந்து அவர் வந்து உயிரை விட்டார். ஓகே, இவ்வளோ ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து மென்டாராக இருந்திருக்காங்க, 100 படத்துக்கிட்ட நடிச்சிருக்காங்க. எல்லாமே சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தாலுமே அவரோட கேரக்டர் வந்து ஒரு சீனுக்குமே பேசப்படும். ஒரு படத்தில் வந்து அவர் வந்தார் அப்படின்னா அந்த படத்தில் அது ஒரு முக்கியமான கேரக்டராக தான் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து கடைசி வர படம் முடிகிற வரைக்குமே அவரோட கேரக்டர் வந்து பேசப்படுற மாதிரி படம் தான் இது வரைக்குமே அவர் பண்ணியிருக்காரு. இப்படி 100 படம் பண்ணியிருந்துமே அவரோட டெத்துக்கு வந்து பிரபலங்கள் யாருமே வராதது, அதுதான் ரொம்பவே சோகமான விஷயம். நிறைய பேர் வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ரிலேஷனில் நிறைய பேர் வருத்தமே செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆளாக இருந்தது வந்து யாருமே வரலை, ஒரு ஃபெமிலியரான ஒரு யாருக்கும் வரல, கூட நடித்தவங்க யாரும் வரல அப்படின்றத வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஆக்டர் இவர் வீட்டில் வந்து இவர் டெத்துக்கு கூட்டமே இல்லாமல் வெறிச்சோடி போய் இருந்தது வந்து மீடியாவில் இருக்கிற எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்லுது. ஒரு நார்மலாக ஊரில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னாலே அந்த தெருவே அந்த ஸ்ட்ரீட்டே
டோட்டலாக ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்கும்ல. ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்டர் இறந்ததுக்கு வந்து யாருமே வரல, வெறிச்சோடி போய் இருந்தது அப்படின்னு சொல்றது நமக்கே பெரிய வருத்தம் தெரிவிக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அவரை பார்த்துருப்போம், ஒரு சிரிச்சா நம்மளால சிரிக்க வச்சிருக்காரு இல்லையா. அவரோட கடைசி நாள், கடைசி அஞ்சலி, கடைசி இறுதியாக பார்க்க போகிற நாள், அது கூட யாருமே போகலை அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சங்கடமான விஷயம்னு சொல்லலாம். ஆனால் நம்ம விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகன் இருக்காரு சண்முகன் பாண்டியன், இவர் வந்து நேரடியாக போய் அஞ்சலியை தெரிவிச்சிருக்காரு. என்ன பண்ணி இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்துட்டு இருக்கிற கொம்பு சிவி அப்படின்ற படத்தில் வந்து நம்மளோட மதன் பாபு சார் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, இவர் இறந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சண்முகன் பாண்டியன் சார் வந்து உடனே போய் அவங்க நேரில் போய் பார்த்துருக்காங்க. ஒருவேளை இவங்க வந்து படத்தில் ஒன்றா இப்போ லாஸ்ட்டாக நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்க போய் பார்த்தாங்களா அப்படின்றது தெரில. ஆனால் இப்படி நடித்தவங்களாம் போய் பார்க்கணும் அப்படின்னா 100 படத்துக்கிட்ட நடிச்சிருக்காரு, எக்கச்சக்கமான கூட்டம் போய் பார்த்துருக்கணும். பட் யாருமே பார்க்கல. அப்படி இவர் என்னதான் பண்ணார், இவர் மேலே என்னதான் கோவம், இவர் மேலே என்னதான் வன்மம் அப்படின்னு தெரில. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம மதன் சார் வந்து கொஞ்சம் நாளாக நம்ம பார்க்கவே இல்லை. நான் கடைசி வந்து எதிர்நீச்சல் படத்தில் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டரோட பண்ணியிருப்பாரு. அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதாமே இருக்கும் அந்த படத்தில். அதுக்கப்புறம் பெருசாக நான் வந்து சாரை வந்து எந்த ஒரு படத்துலையும் பார்க்க. இப்போ அந்த கொம்பு சிவி அப்படின்ற படத்தில் வந்து ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு 100க்கு மேலே படம் நடிச்சிருக்காரு. அப்பயுமே யாரும் வரல அப்படின்றத நம்ம எல்லாருமே நோட் பண்ணணும். இந்த மாதிரி பிரபலமான ஆக்டர்ஸோ இல்லை ஆக்டரோ இறந்து போன டெத்துக்கு வந்து யாருமே போகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இதே மாதிரி வெறிச்சோடி போயிருந்தது அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம அது எந்த ஆக்டர் எந்த ஆக்டர்ஸ்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம எஸ்கே டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதாரணமா நம்ம எதுவுமே சொல்லுவோம், அப்படியே உடஞ்சி போயிட்டேன் அப்படின்றது ரொம்ப சோகமா சொல்லுவோம், சந்தோஷமா சொல்லுவோம். ஏன்னா உடையறை எல்லாம் செழிக்கும். மேகம் உடைஞ்சாதான் மழை வரும். வறண்ட நிலம் அது உழும்போது உடைஞ்சாதான் வயலாகும். கல்ல உடைச்சுதான் சிற்பி வந்து அழகான சிலை பண்ணுவான். அது புளியில எத்தனை வாட்டி அடிபட்டுதோ அவ்வளவு அழகான சிலையாகும். மூங்கில் உடைஞ்சாதான் புல்லாங்குடலாகும். கதிர் உடைஞ்சாதான் அதுல தானியம் வரும். தானியத்தை விதைச்ச போது அது உடைஞ்சாதான் அதுல தனியா ஒரு பயிர் வரும். நீங்க உடையறதும் இயற்கைப்படி உள்ளது பெருசா ஏதாவது முளைக்கிறதுலாம் இல்ல, உங்களோட இறைவன் அது பிளான் பண்றதுலாம் இல்ல. நான் சொல்லுவது எல்லாருக்கும் இல்ல, நீங்க கேட்டிருக்கீங்கல்ல உங்களுக்காக. உங்க நல்ல காலம் பிறந்ததுனாலதான் உடஞ்சீங்க. நீங்க நல்லா வரப்போறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.